ஹலோ சொல்லுங்க சார். இங்க குதிரை பேரம் பண்றாங்களா சார்? எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு வாங்குறாங்களா? யாருங்க வாங்குறது? இது டிவிகே கட்சி இல்லைங்க. வைகோ வாக்குமூலம் கொடுக்குறாரு. எந்த கட்சிங்க? டிவிகே கட்சி. கேட்கல. ஹலோ சார், டிவிகே கட்சி சார். இல்ல சார், கேட்கல சார். சார் வீடியோல கூட வந்திருக்கு சார். ஐயோ கேட்கல சார், கேட்கல சார். கேட்கலையாங்க? எவ்வளோ கத்தி இருக்கோம், கேட்கலையா? இப்போ பாருங்க கேட்கும். ஹலோ சொல்லுங்க சார். இங்க செந்தில் பாலாஜி மூளையாக இருந்து செயல்பட்டு ஒரு சில பேரை வச்சு குதிரை பேரம் பண்றாங்களாம். என்ன பேர் சொன்னீங்க? செந்தில் பாலாஜிங்க. கேக்குதுங்க, பிரமாதமா கேக்குது, பிரமாதமா கேக்குது. அப்படியா? உடனே பறந்து பாஞ்சி உரம் பாருங்க எப்படி கைது பண்றோம்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசினா கேட்கல, ரெண்டாவது பேசினா கேட்குது. அது ஏங்க? அதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. குதிரை பேரம், குதிரை பேரம், குதிரை பேரம். தமிழ்நாட்டில் இப்போ இந்த குதிரை பேரம் என்கின்ற ட்ரெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு. டிவிகே கட்சி ஆட்சி அமைந்த 5 நாட்களுக்குள்ளாகவே இந்த குதிரை பேர விஷயம் 10 எஞ்சுது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த குதிரை பேரத்தை குறித்து பேசுறாரு. ஓப்பனா பகிரங்கமா சொல்றாரு குதிரை பேரம் நடக்குதுன்ட்டு. சபாநாயகர் அவர்கள் இடைமறித்து, ஹலோ குதிரை பேரம் நடக்குது, கழுத பேரம் நடக்குதுன்ட்டு ஆதாரம் இல்லாத விஷயத்தை பத்திலாம் பேசக்கூடாதுன்றாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்துருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பேசின அப்புறமாவது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. அடுத்த இதுக்கு போலாம். 3 சீட்டர் சோஃபா, 3 சீட்டர் சோஃபா இன்னைக்கு 5 சீட்டர் சோஃபா அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே சோஃபா அனுப்பி அடுத்த கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் எழுத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்ஸ்டாமார்ட்ல பொருட்களை வாங்குற மாதிரி இன்ஸ்டன்டா எம்எல்ஏக்களை வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கி ராஜினாமா செய்ய வச்சுருக்கீங்க. ஆதாரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது பின்னாடி தேவைப்படும். ஆதாரம் இல்லாத விஷயத்தை பற்றி குதிரை பேரம் கழுத பேரெல்லாம் பேசக்கூடாதுன்றாரு. இப்போ நேற்றைய தினம் ஒரு சிலர் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் இந்த நபர். ஐடிபிஎஸ் என்கின்ற ஒரு சர்வே எடுக்கிற நிறுவனம் வச்சு நடத்துகிறாரு திருநாவுக்கரசு என்பவர். இந்த திருநாவுக்கரசர் என்பவரின் தலைமையில்தான் குதிரை பேரம் நடத்தப்பட்டது. டிவிகே கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவான இளையராஜா என்பவருக்கு ஃபோன் போட்டு, நாங்கள் சொல்கிற கட்சிக்கு நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு 35 கோடி ரூபாய் வரைக்கும் தரோன்ட்டு அமௌண்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளவுங்க? 35 கோடி. எவ்வளவு பெரிய பணம்! 35 கோடி ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி கூட அதெல்லாம் வரமாட்டாங்க. நீங்கள் சொல்கிற எந்த ஒரு கட்சிக்கும், கட்சியோட பேர்லாம் சொல்லிங்களா, நாங்கள் சொல்கிற ஒரு கட்சிக்கு வரணும்னு சொன்னாங்களாம். கட்சி பேரை சொல்லலை. 35 கோடி வரைக்கும் பேரம் பேசியும் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னாராம். மறுபடியும் ஃபோன் போட்டு தொல்லை பண்ணியிருந்தாங்களாம். அது ஃபோன் மூலமாகவோ சேட் மூலமாகவோ தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்களாம். மீறி போனால் மிரட்டினாங்களாம், நாங்கள் சொல்கிற கட்சிக்கு வரீங்களா இல்லையான்ட்டு. உடனடியாக பாருங்கள், இது சம்பந்தமாக புகார் கொடுக்குறாங்க. டிவிகே கட்சி எம்எல்ஏவான இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த ஐடிபிஎஸ் சர்வே நிறுவனம் நடத்துகின்ற திருநாவுக்கரசு வீட்டில் போயிட்டு சோதனை பண்ணுறாங்க. அவருடன் சேர்ந்து சில நபர்களும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதான ஆதாரம் கிடைக்குது. அதுக்காக பாருங்க, நாங்கள் இவர்கள் அனைவரையும் கைது பண்ணுறோம்னு சொல்லி நேற்றைய தினம் கைது பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் ஆதாரம் தொடங்குகிறது. மக்கள் அனைவரும், அது டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களையும் சேர்த்து தான் சொல்கிறோங்க, மக்கள் அனைவரும் உற்று கவனிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது என்னவென்றால் ஆதாரம். கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் இவர்கள் அனைவரையும் கைது பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன ஆதாரம் கிடைத்ததுன்ட்டு வெளியிட்டாங்களா மக்கள் பார்வைக்கு? இளையராஜா என்கின்ற டிவிகே கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி குறிப்பு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்களே தவிர, ஆனால் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் என்ன, எங்கே? ஐடிபிஎஸ் என்கின்ற ஒரு ஆய்வு நிறுவனம் எலெக்ஷன் டைமில் எந்த கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ஆய்வெல்லாம் செஞ்சு கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க இல்லைங்களா? அதை போன்ற ஒரு கருத்து கணிப்பு நடத்துகின்ற நிறுவனம் தான் ஐடிபிஎஸ். அதோட ஹெட்டு திருநாவுக்கரசு என்பவர். இவருடைய தலைமையில் தான் இந்த குதிரை பேரம் நடத்தப்பட்டது. அதுவும் பாருங்க, செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி நேரடியாக மூளையாக இருந்து செயல்பட்டு, செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர்களுக்கு நெருக்கமானவர்கள் தான் இந்த திருநாவுக்கரசுடன் சேர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டு, புகாரின் அடிப்படையில் கைது பண்ணுறாங்க. பேசப்பட்ட தொகையின் அளவு 35 கோடி. ஒரே ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி. இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து பேசக்கூடிய அளவுக்குண்டான ஒரு குழுவை நியமிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஒரு சாதாரண யூடியூபர், அந்த ஐடிபிஎஸ் என்கின்ற சர்வே நிறுவனம் நடத்துகின்ற திருநாவுக்கரசு என்பவர் யூடியூபர், அந்த யூடியூபர் மூலமாக பேரம் பேசுவாங்க. அதுவும் ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி விலை வச்சு
இதற்கு முன்பாக இந்த குதிரை பேரம் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று லீக் ஆச்சு. அந்த பக்கம் டெல்லியில் ஒரு எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குவதற்கு பிஸ்கெட் ஜேபி கட்சி பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணுற அந்த பிளானிங் குழுக்குள்ள பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பிஸ்கெட் ஜேபி கட்சி சேர்ந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தலைமையில் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் நடத்தப்படுகின்றது. ஒரு எம்எல்ஏவோட விலை 50 கோடி, 8 எம்எல்ஏக்களோட விலை 400 கோடின்னு பேசி சிரிக்கிறாங்க. 400 கோடி தானா, ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்களை வைத்து பேசப்பட்ட அந்த குதிரை பேரம் சம்பந்தப்பட்ட வீடியோ நாடு முழுக்க வெளியாகி 10 எரிஞ்சுது 2 நாளில், வித்தின் 48 ஹவர்ஸில். அவ்வளோ பெரிய விஷயம் என்னாச்சுன்னே தெரியல, மூடி மறைக்கப்பட்டது. ஆதாரபூர்வமான ஆதாரம் வீடியோ வாயிலாகவே வெளியே வந்தது. ஒரு எம்எல்ஏவுக்கு 50 கோடி ரூபாய் பிஸ்கெட் ஜேபி கட்சி விலை வச்சு பேரம் பேசின வீடியோவே வெளியே வந்து 2 நாளில் காணாமல் போச்சு. ஆனால் பாருங்க, தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு டிவிகே கட்சி ஆட்சி அமைத்த பிறகுதான் இந்த குதிரை பேரம் என்கின்ற விஷயம் 10 எரிஞ்சின்னு இருக்கு. அந்த மாதிரி 10 எரிந்து கொண்டிருந்த குதிரை பேரம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் டிவிகே கட்சியை எதிர்நோக்கியே இருந்தது. அவங்க தான் குதிரை பேரம் அதிகமாக பண்றாங்கன்ட்டு ஆளுநர் வரைக்கும் புகார் போனது. டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநர் கிட்ட புகார் கொடுத்தாரு, பகிரங்கமாக சொன்னாரு, ஐயா எங்க கட்சி எம்எல்ஏவை கடத்துறாங்க ஐயா. எதுக்கு கடத்துறாங்க? டிவிகே கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை கிடைக்கலையா, அதுக்காக ஊருக்குள்ள இருக்கிற எம்எல்ஏ யார் கிடைப்பாங்கன்னு தேடி கடத்தினுக்கிறாங்க. கிடைச்ச எம்எல்ஏ எங்க கட்சியோட எம்எல்ஏயா காமராஜர் என்பவரையே கடத்தின்னு போயிட்டு அவங்க கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக கையெழுத்தெல்லாம் வாங்குறாங்கன்ட்டு டிடிவி தினகரன் கட்சியை சேர்ந்த காமராஜ் என்கின்ற ஒரு எம்எல்ஏ காருக்குள்ள உட்கார்ந்து கையெழுத்து போடுற வீடியோவே ரிலீஸ் பண்ணாரு. ஸோ வீடியோ ஆதாரங்களோட, எப்படிங்க இந்த இடத்துல ஆதாரம் வீடியோ ஆதாரங்களோட கொண்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தாரு. இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்க? டிவிகே கட்சி டைரக்டாக நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு வீடியோ ப்ரூஃபை கொண்டு போய் கொடுத்த பிறகும் கூட என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? டிவிகே கட்சிக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏக்களை பேரம் பேசுகிறாங்க. ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் விலை வைக்கிறாங்க. சரி, எதுக்காக பேரம் பேசுகிறாங்க? சபாநாயகர் அவர்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும், கொண்டு வந்து ஆட்சியை கவுக்கணும். எப்படி ஆட்சியை கவுக்க முடியுங்க? சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த சபாநாயகருக்கு பதிலாக வேற ஒரு சபாநாயகர் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அது எப்படி ஆட்சி கவிழ்ப்பு நடைபெறும்னு சொல்கிறாங்களே, புகார் கொடுத்துருக்காங்களே. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும்னு டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏவை விலை பேசி அவர்களின் மூலமாக சட்டமன்றத்தில் இதை போன்ற ஒரு புயலை கிளப்பணும்ட்டு புகார் கொடுக்குறாங்க. புகாரின் அடிப்படையில் கைது பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் பாருங்கள், மறுபடியும் ஆதாரம் பேசியதாக சொல்லப்படுகின்ற கால் ரெக்கார்டர் ஏதாவது வெளியிட்டாங்களா? சேட் பண்ணாங்க, என்ன சேட் மூலமாக மிரட்டினாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த சேட் மூலமாக மிரட்டின ஆதாரங்கள் ஏதாவது ப்ரூஃபாக கொடுத்தாங்களா? கேளுங்க. என்னங்க இது வழக்கு ஆரம்ப நிலை விசாரணையில் இருக்கும்போது எப்படி ஆதாரத்தெல்லாம் வெளியிடுவாங்க? டிவிகே கட்சி ஐடி விங் இருக்கு இல்லைங்களா, வெர்ச்சுவல் வாரியர்ஸ், ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட ஆதாரம் இல்லைனாலும் இவங்களே ஒரு பொய்யான ஆதாரத்தை செட்டப் பண்ணி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரப்புவாங்க. ஆனால் பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயம் கையில் கிடச்சிருக்கு. நம்ம கட்சி எம்எல்ஏ விலை பேசுவதற்காக, அதுவும் பாருங்கள் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரன் 2 பேரும் மூளையாக செயல்பட்டு 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. சாட் மூலமாக மிரட்டுறாங்க, ஃபோன் போட்டு கத்துறாங்கன்னு சொன்னால் அந்த ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டிருக்க மாட்டாங்களா? பார்த்துக்கங்க மக்களே சொன்னால் நம்ப மாட்டீங்களே. நம்ம டிவிகே கட்சி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்னென்ன சதித்திட்டம் இந்த எதிர்கட்சியில் தீட்டுறாங்கன்ட்டு ஆதாரத்தை வெளியிட்டிருப்பாங்களே. இது வரைக்கும் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் இளையராஜா என்கின்ற டிவிகே கட்சி எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசிய கால் ரெக்கார்டோ இல்லை சேட் மூலமாக வந்து மிரட்டினாங்கன்னு சொல்கிற எந்த ஒரு ஆதாரத்தையும் வெளியிடல. நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு ஆதாரம் வெளியிட்டிருக்கலாம், இது வரைக்கும் வெளியிடலை. ஆதாரம் இல்லாமல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளின் மூலமாகவே சம்பந்தப்பட்டவர்களை கைது, அதுவும் பாருங்கள் முக்கியமாக இந்த திருநாவுக்கரசர் என்பவர் தலைமையில், அவர் தலைமையில் பேரம் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்களே. இந்த திருநாவுக்கரசு யாருங்க? முழுக்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஆதரவாளர். தற்கூரிமலை அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவரோட முழுமையான ஆதரவாளர். 2024 தேர்தலில் கூட பாருங்கள், அடித்து சொல்கிறோம் தற்கூரிமலை தான் எல்லா தொகுதியிலும் ஜெயிப்பாங்க, பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும்ட்டு தற்கூரிமலை பக்கம் நின்று வருங்க. அது இல்ல அப்டேட் எடுத்துக்கோங்க சார். என்னுடைய இந்த இது செஞ்சாச்சுன்னா என்னுடைய ஐபிஎஸ் தனியார் சார், சும்மா இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் கழிச்சு போடுவேன். சரிங்களா? 24 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கேன். கருத்து கணிப்பு என்கின்ற பெயரில் கருத்து திணிப்பை வெளியிட்டாரு. தற்கூரிமலை அவர்கள் தான் ஜெயிப்பாருன்ட்டு. அவ்வளவு ஏங்க டிவிகேன்னு டிவிகே கட்சி புகழ் பாடி கொண்டிருந்தவர் தான் பாருங்க இந்த திருநாவுக்கரசு என்பவர். இவருடைய தலைமையில் செந்தில் பாலாஜி மற்றும் செந்தில் பாலாஜி சகோதரருக்கு நெருக்கமானவர்களை வைத்து
டிவிகே கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு பேரம் பேசுறாங்கன்னு சொன்னா இதை இடின்னு சொன்னா சட்னியாவது நம்புமா? எல்லாமே அவசர கதியில் நடக்கிறது. அப்படி நடக்கிற அந்த அவசர கதியில் கூட பாருங்க, தேதி 29ஆம் தேதி அன்று புகார் கொடுக்குறாராம் அந்த இளையராஜா என்கின்ற எம்எல்ஏ. 1ஆம் தேதி அன்று தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதன் இடையில் ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு, அட்வொகேட் பேசுகிற ஒரு ஆடியோ. அந்த ஆடியோவுக்கு பின்னணியில் இருக்கும் உண்மைத்தன்மையை செக் பண்ண சொல்லியிருக்கோம். செக் பண்ணிட்டு அதை வேண்டுமானால் இன்னொரு காணொலியில் வெளியிடலாம். இந்த அவசர கதி திடீரென்று நேற்றைய தினம் அரங்கேற்ற வேண்டிய அவசியம் என்ன அவசியம்னா, குதிரை பேரம் என்கின்ற அம்பு டிவிகே கட்சி என்கின்ற ஆளும் கட்சியை எதிர்நோக்கி வந்துடுச்சு. ஒட்டுமொத்தமா வைகோ அவர்கள் வாக்குமூலமே கொடுத்தாரு மீடியாவில். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். பிரச்சனை பற்றி எரிந்ததை தொடர்ந்து மறுநாள் அந்தர் பெல்ட்டி, வழக்கம் போல பாருங்க அவர் வேலையா தானே, அந்தர் பெல்ட்டி அடிச்சாரு. அவர் சொல்லவில்லை, நான் தான் சொன்னேன் என்று. முதலமைச்சர் நான் தான் சொன்னேன், 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்றேன், அதை ஜெயிக்கணும், நீங்க அதுல பிரச்சாரத்துக்கு வந்து செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அவரு சரி அந்த நேரம் வரும்போது அதை பற்றி யோசிப்போம்னு சொன்னார். இதுல எதுல உண்மை? அது வேற வாயி, இது நார வாயி. அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர் ராஜினாமா. அதுவும் பாருங்க, அந்த ராஜினாமா பண்ற ஸ்டைலு, டிவிகே கட்சிக்குள்ள போய் இணையற ஸ்டைலு. தலைமை செயலகத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர்ல சபாநாயகர் அவர்கள்கிட்ட அதிமுக கட்சி எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. கொடுத்த கையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தலைமை செயலகத்தில் கட்சி அலுவலகமாக மாற்றிட்டாங்க. டிவிகே கட்சி ஆஃபீஸாகவே தலைமை செயலகத்தை மாற்றிட்டாங்க பொழுது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த கையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தலைமையில் அதிமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் இணைகிறார்கள் டிவிகே கட்சிக்குள்ள. சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வாங்க, டிவிக்கு ஆட்சியை கவுக்கிறதுக்கு எம்எல்ஏக்களுக்கு 35 கோடி ரூபாய் பேரம் பேசினா சொல்கிறாங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் பேரங்களா? அப்போ இதுக்கு பேர் என்னங்க? சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராக வாக்கு நீங்கள் போடுறதுக்கு 35 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் சட்டமன்றத்தில் நடந்திருக்குங்களே. டிவிகே கட்சி ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அதிமுக கட்சி எம்எல்ஏக்கள் ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, 25 எம்எல்ஏக்கள் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் இடம்பெற்று டிவிகே ஆட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக கட்சியோட அதிகாரபூர்வமான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தில் பேசி முடிச்சிடுறாரு. அதாவது எங்களுடைய ஆதரவு யாருக்கும் கிடையாது, இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராகத்தான் நாங்கள் வாக்களிப்போம்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்கார்ந்துட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. திடீரென்று பாருங்க, எஸ்பி வேலுமணி எந்திருக்கிறார் நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தில். அப்போ சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்லணும்? ஹலோ, என்னங்க இது ஆளாளுக்கு பேசுறீங்க? அதான் பேசிட்டார் இல்லைங்களா உங்க பொதுச் செயலாளர். அப்புறம் என்ன உட்காருங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா? அதுதானே நியாயம், சட்டம். சொல்ல மாட்டோமே. எப்பா என்னப்பா பேச வந்தாரா ஏதோ, நீங்கள் பேசுங்க நீ எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவர் பாருங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு, நாங்கள் ஒரு 25 எம்எல்ஏக்கள் அதிமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோன்ட்டு சட்டமன்றத்தில் ஓட்டு போடுறாருங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தில். அதிமுக அவர்கள் மாண்பு முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அவர்கள் நன்றி வணக்கம். எதுக்காக அதிமுக கட்சியை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தில் ஓட்டு போட்டாங்க தாவேகா ஆட்சிக்கு? அதற்கு பின்னணியில் என்ன இருக்கு? இதுக்கு பேர் என்ன? குதிரை பேரம் தானேன்னு கேட்டாங்க. அந்த குதிரை பேரத்தை குறித்து தான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதிவு பண்ணுறாரு, குதிரை பேரம் நடக்குதுன்ட்டு. அப்போ தான் கேட்டார் சபாநாயகர் அவர்கள், குதிரை பேரம் கழுதை பேரம் ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முந்தின நாள் வேற யாரும் இல்லைங்க, டிவிகே கட்சியை சேர்ந்த யாரோ ஒரு நிர்வாகியோ எம்எல்ஏவோ யாரோ போயிட்டு அதிமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை மீட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் பாருங்க, முதல்வர் அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் நடைபெறுவதற்கு முந்தின நாள் அதிமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வீட்டுக்கு போயிட்டு, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு பொன்னாட போத்தி வரவேற்பு கொடுக்கிறார். சிவி சண்முகம் மற்றும் வேலுமணி முதல்வர் அவர்களின் சந்திப்பு நடைபெறுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிவி சண்முகம் இல்லத்துக்கு 2 சோஃபா செட்டு லாரியில வந்து இறங்குது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்ற மாதிரி எங்கெல்லாம் இந்த மாதிரி சந்திப்பு நடக்குதோ, அந்த சந்திப்பு நடப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர்கள் வீட்டுக்கோ ஆபீஸ்க்கோ சோஃபா செட்டு இறங்குது. இந்த சோஃபா செட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற ஒரு உண்மையை எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணாரு. ஸோ இந்த இடத்துல ஆதாரம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஆதாரம் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது.
அதிமுக அணி ரெண்டா பிரியுது. அப்படி ரெண்டா பிரிஞ்சு இருக்கிற ஒரு அணி சம்பந்தப்பட்ட 25 எம்எல்ஏக்களை முதல்வர் அவர்கள் பொன்னாட போத்தி சந்திப்பதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்ன? ஃபர்ஸ்ட் சோஃபா போகுது, அப்புறம் சந்திப்பு நடைபெறுகிறது. மறுதினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தின் போது தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்ப இதற்கு பின்னணியில் இருப்பது என்ன? குதிரை பேரமா, ஒட்டக பேரமா, டைனோசர் பேரமாட்டு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டார் இல்லைங்களா? எடுத்து போட்டிருக்க வேண்டியதான ஆதாரம். ஏங்க நாங்கள் சும்மா தாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் தான். இப்போ மரியாதை நிமித்தம் காரணமாக முதல்வர் வீட்டுக்கு போனாருங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போனார், சீமான் அவர்கள் வீட்டுக்கு போனார். அந்த வரிசையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு போனாருன்னு சொன்னால் கூட அர்த்தம் இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் கட்சி ரெண்டாக உடஞ்சி 2 அணியாக பிரிஞ்சிருக்கிற அந்த சமயத்தில் ஒரு அணியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்ட்டு எதிர்கட்சி கேட்கும்போது பதில் சொன்னாங்களா? இதற்கு பெயர் தான் குதிரை பேரம்னு ஆதாரபூர்வமாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி பதிவு பண்ணாங்க. அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பேசின அப்புறமாவது எதிர்கட்சி தலைவர்களுக்கு இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. லீமா ரோஸ் அவங்க தான் சொன்னாங்க. என்னம்மா என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்குது? அது ஒன்றும் இல்லைங்க, அதிமுக கட்சி டிவி கட்சி 2 பேரும் சேர்ந்து கூட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயினுக்குதுன்ட்டு லீமா ரோஸ் அவர்கள் சொன்னாங்க. அதுவும் ஞாபகம் இருக்குங்களா? 108 இடங்கள்ல தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில ஆட்சி அமைக்கிற முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு தாவேகா ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா? என்ன நிலையில இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. நல்லபடியா நடக்கும்னு நான் நினைக்கிறோம். ஆனா பேச்சுவார்த்தை தற்போது நல்லா போயிட்டு இருக்கு, சுமூகமா போயிட்டு இருக்குது. விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பாங்களா? தலைமை அறிவிப்பாங்க. தலைமை கழக தலைவர் நம்ம எடப்பாடி அண்ணன் அறிவிப்பாங்க. சோ குதிரை பேரம் என்கின்ற அம்பு ஆரம்பம் முதல் நேற்று வரைக்கும் பாருங்க டிவிகே கட்சியை நோக்கியே இருக்கு. அப்படி வருகின்ற அந்த அம்பை என்னப்பா பண்றது? சமாளிக்க முடியலையே. எல்லா குதிரை பேரமும் நம்ம பண்ற உண்மையே வெளியே வந்துட்டு இருக்கே. ஏதாவது ஒன்று பண்ணி டைவர்ட் பண்ணணுமே. அப்படி டைவர்ட் பண்ற விஷயம் கூட பாருங்க பெரிய அளவில் 10 மாதிரி பண்ணணும். என்ன பண்ணலாம்? லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுத்தா அது வழக்கம் போல அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்ற ஒரு ஃப்ரேமில் போயிடும். கைது நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மிரட்டினாங்க. அதாவது பாருங்க, நாங்கள் சொல்ற கட்சிக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னால் உங்களை அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு மிரட்டினாங்கன்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துட்டா இந்த வழக்கு வேற மாதிரி போயிடும் இல்லைங்களா? அதுவும் பாருங்க ஆட்சி கவிழ்ப்பு சதி அந்த வழக்கு போட்டால் 500 செக்ஷனில் போகும். ஸோ அதனால தான் பாருங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை பக்கம் இந்த விஷயத்தை திருப்பாமல் வேற மாதிரியான விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து குதிரை பேரம் பண்ணுறாங்கன்னு கைது வரைக்கும் போயிருக்காங்க. ஏங்க தொடர்ந்து அதிமுக கட்சி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு உங்கள் கட்சிக்குள்ளே வந்து சேர்றாங்க, குதிரை பேரம் பண்ணுறாங்க, ஆதாரபூர்வமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. என்னங்கன்னு கேள்வி கேட்டால் ஒரு பிட்டு நியூஸ் கூட கிடையாது. டிடிவி தினகரன் எம்எல்ஏவை கடத்தின்னு போய் காரில் வச்சு கையெழுத்து வாங்கினாங்கன்னு வீடியோவை வெளியிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. அப்படியே ஆஃப் ஆச்சு. முதல்வர் அவர்களே சொல்றாருங்க 2 கட்சி எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வைங்க, இடைத்தேர்தல் சமயத்தில் நானே வந்து பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்ட்டு வைகோ அவர்கள் வாக்குமூலமே கொடுத்தாரு. மறுநாளே பாருங்க அது அண்டர்பல்டி ஃப்ரேம்ல போய் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஆதாரங்கள் டிவிகே கட்சி ஆட்சி அமைத்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா எம்எல்ஏக்களை விலை பேசி குதிரை பேரம் மூலமாக விலை பேசி வாங்கினுக்கிறாங்கன்ட்டு எவ்வளவு ஆதாரங்கள் ஆதாரபூர்வமாக எடுத்து போட்டாலும் பெரிய அளவில் பத்தியே இல்லை. ஆனால் பாருங்க நேற்றைய தினம் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் எல்லாத்திலையும் ஃபிளாஷ் நியூஸ் அந்த மாதிரி ஃபிளாஷ் நியூஸ். ஆட்சி கவிழ்ப்பு சதி, தாவேகா கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பேரம் பேசப்பட்டதா? இதற்கு பின்னணியில் மூளையாக இருந்து செயல்பட்டது செந்தில் பாலாஜியா, செந்தில் பாலாஜியின் சகோதரரா, அல்லது மு.க. ஸ்டாலினா, உதயநிதியா? காத்திருங்கள், செய்திகள் பின்னாடி வருதுன்ட்டு எவ்வளவு ஃபிளாஷ் நியூஸுங்க, எவ்வளவு ஃபிளாஷ் நியூஸுங்க. இந்த ஃபிளாஷ் நியூஸ் அடிக்கிற இந்த இடத்துல தான் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நியாயப்பிரகாரம் இந்த ஃபிளாஷ் நியூஸாக ஓடிட்டு இருக்கணும் இல்லை. அங்கே பார்த்தீங்களா முழு பக்கம் ஃப்ரண்ட் பேஜ் விளம்பரம். இந்த பக்கம் சி விஜயபாஸ்கர் என்கின்ற உலக உத்தமர், இந்த பக்கம் பாருங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் என்கின்ற உலக மகா உத்தமர். 2 பேரும் சேர்ந்து தாவேகா கட்சியில் இணைகிற அந்த இணைப்பு விழா. இவங்க 2 பேர் தலைமையில் 20,000 பேரை கூட்டிட்டு வராங்களாம். அதிமுக கட்சியை உடச்சி 20,000 பேரை கூட்டிட்டு வராங்களாம். பிரம்மாண்டமான இணைப்பு விழான்ட்டு ஒரு பக்கம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பேப்பரில் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த அரங்கெல்லாம் செட்டப் பார்த்தீங்களா? என்ன மாதிரி பிரம்மாண்டமான செட்டப்பு. என்னையா நடக்குது? என்ன நடக்குது? தூய சக்தி, தூய்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஊறுபட்ட ஊழல் வழக்குகள் அவங்க 2 பேர் மேலே இருக்குது. அவ்வளோ ஊழல் வழக்குகளை கொண்ட உத்தமவாதிகளை கொண்டு வந்து உங்கள் கட்சிக்குள்ள பிரம்மாண்டமான விழா வைத்து இணைத்து
ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறீங்களான்ற ஒரு கேள்வி தான் பாருங்க இந்நேரம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் ஃபிளாஷ் நியூஸ் ஆயிருக்கணும். யாருக்குமே தெரியாம ரகசிய பேரம் நடத்தப்பட்டது 35 கோடி ரூபாய் டிவி கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்குன்ட்டு ரகசியமா நடத்தின பேரமே பாருங்க இவ்வளவு பெரிய அளவில் பேசலாங்கன்னு சொன்னா பகிரங்கமாக நடத்துகிறாங்க. பகிரங்கமாக ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க. அப்படி ராஜினாமா பண்ணுற எம்எல்ஏக்கள் அனைவரையும் இதற்கு முன்பாக இன்னொரு பிரம்மாண்டமான விழா நடத்துனாங்க, இணைப்பு விழா. அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் பாருங்க டிவி கட்சிக்குள்ள இணையிற அந்த விழா. இன்னைக்கு 2வது விழா பார்ட் 2. ராஜினாமா பண்ண கையோட பிரம்மாண்டமான விழா எடுத்து டிவி கட்சிக்குள்ள இணையிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல எவ்வளவு பேர் உங்க தலைமையில்? நாளைக்கு 20,000 பேர் வராங்க. நம்ம மாவட்டம், கரூர் மாவட்டம். குதிரை பேரத்தை விளம்பரப்படுத்திய அதிகாரபூர்வமாக அறிவிச்சு விழா நடத்துற இந்த செய்தியெல்லாம் பாருங்க நம்பை நோக்கி வரக்கூடாதுன்ட்டு எதிர்கட்சி பக்கம் திருப்புறாங்க இல்லைங்களா? சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், அதாவது இது வரைக்கும் டவுட் வரல, இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும். பேச்சு குதிரை பேரம் நடத்தினாங்க, சட்டப்படி நாங்கள் சந்திப்போம்னு சொல்றது ஓகே. அது என்ன திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவர் ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்ல, ஸ்டாலின் வன்மம், அவ்வளோ வன்மம், வக்கரம். அதாவது பாருங்க, ஸ்டாலின் இதற்கு மேலே அரசியல் இருக்கக்கூடாது, அவர் அரசியல் விட்டு ஒதுங்க வேண்டும். 5 வருஷம் அக்கிரம ஆட்சி நடத்தி மக்களை கொடுமை செய்த அந்த ஸ்டாலின் அரசியலை விட்டு ஒதுங்க வேண்டும். பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டுமா? கேட்பாங்க மன்னிப்பு தானே கேட்கட்டும். ஆனால் பாருங்க இந்த இடத்துல திமுக கட்சி கேட்பாங்களே என்னன்ட்டுங்க. டிவிகே கட்சி தலைவர் பிரச்சார சமயத்தில் இந்த கல்லா பெட்டி கூட்டணியை குறித்து சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? ஊர் அடித்து ஒலையில போட்டு கோடியா ஊழல் செஞ்சு சேர்த்து வச்ச காசை எல்லா கட்சிகள்கிட்டவும் கொடுத்து கஷ்டப்பட்டு கல்லா பெட்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி வச்சிருக்காரு. கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற அந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லா பெட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. அது மட்டும் கிடையாது, அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு யார் ஒதுங்கினாலும் டக்குன்னு கூட்டணியில புடிச்சு போட்டுற வேண்டியதுன்னு ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இவர் சொன்ன அந்த நிழலுக்கு ஒதுங்கின கட்சிகளும் சரி, காசு கோடி கணக்கில் வாங்கிட்டு கல்லாப்பெட்டி கூட்டணிக்குள்ள இருந்த கட்சிகளும் சரி, இப்ப யார் கூட இருக்காங்க? அங்க பாருங்க, யார் கூட இருக்காங்க அங்க பாத்தீங்களா? இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். கோடி கணக்கில் காசை வாங்கியிருந்தா, அதுவும் பாருங்க காங்கிரஸ் கட்சிக்கு கோடி கணக்கில் காசை கொடுத்து திமுக பாக்கெட்ல போட்டு வச்சிருக்குதுன்னு சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சியை குறித்தும் எல்லா கட்சிகளும் கோடியா திமுக கிட்ட இருந்து காசை வாங்கியிருந்தா கல்லாப்பெட்டி கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சமயத்திலும் திமுக கட்சிக்குள்ள இருக்கிற எந்த கட்சிகளுக்கும் ரோஷம் வரல. என்னையா யாரை பார்த்து சொல்றீங்க கல்லாப்பெட்டி கூட்டணின்ட்டு? நாங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கோடியா காசை வாங்கி தான் இருக்கிறோமான்ட்டு அப்பவும் ரோஷம் வரல, இப்பவும் ரோஷம் வரல. யாரை பார்த்து யார் சொன்னாங்களோ, அதுவும் பாருங்க ஊர் அடிச்சு ஒலையில போட்டு ஊழல் செய்த காசுகளை வாங்கி பொட்டியா வச்சுருந்தா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கிறீங்கன்னு யாரை பார்த்து யார் சொன்னாங்களோ அவர் கூடவே போய் சேர்ந்துருங்கிறாங்க. அதுவும் பாருங்க பெருமையா ஓன்னு கையை தூக்குறாங்க. இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் தோழமை கட்சி கூட்டம்னு போட்டாங்களே, அந்த கூட்டத்துக்கு நடுவில் முதல்வர் விஜய் அவர்கள் எங்கேயாவது இருக்காரா பார்த்தீங்களா? எல்லா தோழமை கட்சிகள் கைகோர்த்து கையை தூக்குற அந்த காட்சியில், அந்த ஃப்ரேம்ல சிஎம் சார் இருக்காரா? இல்லவே இல்லை. தோழமை கட்சி கூட்டம் நடைபெற்ற இடத்துல இருந்தார், இந்த ஃப்ரேம்ல இருந்தாரா? எல்லா தோழமை கட்சிகள் கையை தூக்கும் போது இல்லவே இல்லை. வழக்கம் போல பாருங்க நிழல் முதல்வர்னு சொல்லப்படுகின்ற வர்ஜினா அவர்கள் தான் இருக்காரு. இந்த இடத்துலையும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? ஊருக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து ஐயோ குதிரை பேரம் பண்றாங்களேன்னு சொல்ற இவங்க தான் பாருங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கட்சிகள் கிட்டவும் பேரம் பேசி கல்லாப்பெட்டி கூட்டணி 2.0 அமைத்து வைத்திருக்கிறார். ஊர்ல இருக்கிற மற்ற கட்சிகளை பார்த்து இவங்க சொல்றாங்க குதிரை பேரம் நடத்துறாங்கன்ட்டு. ஆனா உண்மையில் தமிழ்நாட்டில் ஆரம்பம் முதலே குதிரை பேரம்
நடத்த தொடங்கியது, முதலாக நடத்த தொடங்கியது யாருன்ட்டு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்துருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்பாக மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறோம், கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்ற ஒரு வகையில் டிவிகே கட்சி ஆட்சி அமைத்த முதல் நாளில் இருந்தே இந்த நாள் வரைக்கும் விதவிதமான வகையில் ஒட்டுமொத்தமாக பேரம் பேசி, குதிரை பேரம் பேசி எல்லா கட்சி எம்எல்ஏக்களை, அதிமுக கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் இவங்க கட்சிக்குள்ள கொண்டு வர்றது யார் கண்ணுக்கும் தெரியல, அதை பற்றி பேசுறது இல்லை. குதிரை பேரம் அடுத்த கட்சி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த குதிரை பேரத்தை முதலில் தொடங்கியது நீங்கள் தானே, ஆரம்பித்து வைத்தது நீங்கள் தானே. நீங்கள் பண்ணுறீங்க, பதிலுக்கு உங்களை பழி வாங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு எதிர்கட்சிகள் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சரி, சொல்கிறது ஒரு ஓரமாகட்டும். டிவிகே கட்சி குதிரை பேரம் நடத்துகிறாங்கன்ட்டு இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தோம், ஒரே ஒரு நடவடிக்கை கூட ஏன் எடுக்கலன்னா, ஹலோ என்னங்க டிவிகே கட்சி குதிரை பேரம் பண்றாங்களா? ஐயோ கேட்கலையேங்க. இல்லைங்க, வேற கட்சி குதிரை பேரம் பண்றாங்க. எந்த கட்சிங்க? கேட்குதே. அங்க கத்தி பேசினா கூட கேட்காது, இங்க முள்ளமா பேசினா கூட கேட்கும். ஏன்? அதுதான்ப்பா அரசியல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள முடிந்த அளவுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் பாதி, மீதி வழக்கம் போல பாருங்க. நாளைய தினம் வெளிவரும் அந்த காணொலியில் இந்த குதிரை பேரத்திற்கு பின்னணியில் இருக்கிற இன்னொரு உண்மையை எடுத்து போடுவோம். இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.